சைடு இன்னும் எடுத்து அப்படியே திரும்பி வாங்க பக்கமே ஓட்டிங்களா? ஓகே இப்போ தான் ரெக்கார்ட் ஆகுது. என்ன ப்ரோ ஃபாஸ்ட்டாக போகுது ப்ரோ பொறுமையாக நீங்கள் பொறுமையாக இருங்க இதை கண்ட்ரோல் மட்டும் கண்ட்ரோல். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து DJI Avata வந்து அன்பாக்சிங் பார்த்துருந்தோம் போன வீடியோவில். இப்போ வந்து அதோட செட்டப்பு, அதுக்கப்புறமா வந்து எப்படி ஃப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சக்தி ப்ரோ இருக்கார். அவர் வந்து முகம் காட்ட மாட்டேன் அப்படின்றாரு, வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்றாரு. வாயப்பாரு. இப்போ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளை பண்ண போகிறோம். அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ ஃப்ளை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஃப்ரெண்டோடது. ஸோ Avata ப்ரோவியூ காம்போ, ஃப்ளைமோர் கிட், அப்புறமா RC கண்ட்ரோலர் 2 அந்த காம்போ தான் இவருமே வச்சிருக்காரு. ஸோ பார்த்துடலாம். இப்போ வந்து சண்டே மார்னிங் நமக்காக தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ நானுமே கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன் ட்ராவல் பண்ணி. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னாலுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பண்ணல அப்படின்னா. இப்போ பார்த்துடலாம் எப்படி ப்ரோ ஃபஸ்ட்டு என்ன செட்டப்பு. அதாவது நமக்கு 3 விஷயம் இருக்குது. அதாவது ட்ரோனு Avata இருக்குது, அப்புறம் காகுல்ஸ் 2 கண்ட்ரோலர், அப்புறமா இது RC2 கண்ட்ரோலர், FPV கண்ட்ரோலரு. ஸோ இது வந்து ட்ரோனோட வராது, தனியாக தான் நம்ம வாங்கணும். இந்த மோஷன் கண்ட்ரோலர் தான் வந்து இந்த காகுல்ஸோட வரும். இல்லை ப்ரோ ப்ரோவியூ காம்போல வந்து இந்த மோஷன் கண்ட்ரோலர் வரும். எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் வந்து ட்ரோன் தான் இப்போதைக்கு. ஸோ நான் வந்து வெட்டிங் வீடியோகிராஃபி, வெட்டிங் வீடியோகிராஃபி, ஸோ கார்ப்பரேட் ஷூட்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஃபேண்டம் தான் ஃப்ளை பண்ணிட்டு இருந்தேன். என்ட்ரி வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபேண்டம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபேண்டம் ஃப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் ஃபேண்டம் இருக்குது. அப்புறம் நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து இப்போ Mavic 3 Pro வச்சுருக்காங்க. Mavic 3 ஒன்று இருக்குது. பட் இப்போ மெயினாக நிறைய பேர் FPV கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ எனக்கு வந்து FPV ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்த்தோன்னே அது இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி கிடையாது, ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. இதை பார்த்தது ரொம்ப ஒரு மாதிரி கிரேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நான் இது ஜம்ப் ஆகிட்டேன், இது ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜம்ப் ஆகிட்டேன். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் FPV தான் ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அடுத்து ஒரு ட்ரோன் பில்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகே. அது இன்னும் ஒரு மாதம். அதான் நல்ல ஆப்ஷன். ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு Avata வந்து ஒரு Avata வந்து ஸ்டார்டிங் ஒரு பிகினருக்கு வந்து Avata வந்து செம பெஸ்ட்டு. நான் கண்டபடிக்கு எடுத்துன்னு போய் விட்டுருக்கேன். ஏன்னா எங்கள்கிட்ட ப்ரொப்பலர் கார்டு வந்துடும். வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிட்ட நான் வந்து எடுத்துகிட்டு போய் செவுத்துல முட்டியிருக்கேன். கிராஷ் இதுலேவா? ஆமாம். இதோ இந்த கிரவுண்ட்லேயே வந்து 2-3 வாட்டி கீழெல்லாம் விழுந்துருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொப்பலர் போயிடுச்சு. அந்த ப்ரொப்பலர் கூட பேக்கில் இருக்கும், நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கே ஏதோ லைட்டாக தான் இது வந்து செவுத்துல டைரக்டா எடுத்து போய் முட்டிட்டேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய கிராஷ்லாம் நடந்திருக்கு. பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ட்ரோன் வந்து செம பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் எடுத்து வச்சு அப்படியே ஃப்ளை பண்ணுறோம், அந்த ஸ்பாட்லேயே ஃப்ளை பண்ணிட்டேன். இது நம்ம எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்மளால பண்ண முடியுமா முடியாதுன்ற மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் நானுமே பார்த்துருக்கேன். பில்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்து இறங்கினவொடனே என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்கு, அதே நேரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணிட்டு ஃப்ளை ஆகலை, இல்லை எடுத்தோடனே ஏதாவது ஒரு சின்ன கிராஷ் நடந்தால் அப்படியே வெளியே போயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப பயமுறுத்தும். இது ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு அப்புறம் நார்மல் மோடு இருக்கிறதுனால நம்ம நார்மல் ட்ரோன் ஃப்ளை பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் மேனுவல் மோடு போட்டுடலாம். மேனுவல் மோடில் டோட்டலாக அப்படியே தலைகீழ டோட்டலாக அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் தான். நம்ம வந்து ட்ரோன் அப்படியே அப்படியே தலைகீழ திருப்பிக்கலாம். ஓகே. ஃப்ளிப்பு ரோலு எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதே வந்து நம்ம மேனுவல் மோட்லையும் இதுலேயும் பண்ண முடியாது. நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் ட்ரோன் ஃபேண்டம் Mavic எப்படி ஃப்ளை ஆகுமோ அந்த மாதிரி வந்து நார்மல் மோட்லையும் ஸ்போர்ட்ஸ் மோட்லையும் ஃப்ளை ஆகும். ஓகே. இதே மேனுவல் மோடுனா ஃபுல் அண்ட் ஃபுல் அது சாப்டர் வேறு. அது வந்து ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா கவுந்துரும். அப்படியே பெல்ட்டில் 0 to 100 டப்புன்னு போவோம், 100 to 0 வந்து சீக்கிரம் வந்துடும். அதனால வந்து இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மேனுவல் மோடில் தான் வந்து FPVயோட ஃபுல் பொட்டன்ஷியல் பவரே இருக்கு நமக்கு. அப்போ இப்போனா 2 மூடா கொடுக்கறனால கான்ஃபிடென்ட் இருக்கு. பார்த்து ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். அந்த நார்மல் மோட்ல நல்லா ஃப்ளை பண்ணிட்டு அப்புறமா ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சமா அப்பப்போ மாற்றி ஓட்டுறது பெஸ்ட். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரோ செட்டப் பண்றீங்க? என்ன அதாவது செட்டப் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ப்ரோ. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டு ப்ரொசீஜருமே எங்கேயுமே வந்து அவங்க எதுவும் போடல. இது வர அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வேற அப்டேட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆமா, ஃபர்ம்வேர் அப்டேட். அதெல்லாம் என்னன்னே தெரியல. ஏன்னா எல்லாத்தையுமே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம். இதுக்கு அப்டேட் பண்ணோம், இதுக்கு அப்டேட் பண்ணோம், இதுக்கு RC மோஷன் மூணுத்துக்கும் அப்டேட். அந்த வெர்ஷன் வந்து ஒரே இதுல இருக்கணும். ஓகே. இருந்தால் மட்டும் தான் கனெக்ட் ஆகும், இல்லைனா கனெக்ட் ஆகுது. இப்போ எல்லாமே சார்ஜ் இருக்கு. இல்லை இதில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இது ஒரு பிரச்சனையுமே இல்லை நமக்கு. இது ரொம்ப நேரம் நானுமே வாங்கினதுலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மைக்கு சொன்ன மாதிரி நான்லாம் இது வந்து சார்ஜே பண்ண மாட்டேன். நான் சிமுலேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு முன்னாடி போட்டது தான். அப்படியே சார்ஜ் சூப்பராக நிற்கிது. இதில் இதுவும் வந்து நம்ம மோட்டர் ஸ்டார்ட் ஸ்டாப் மட்டும் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பட் ஸ்டார்ட் ஸ்டாப் நம்ம நார்மலாக வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுறத அவன் வந்து
ஒரு ப்ரெஸ் பண்ணால் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். மோட்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம த்ராட்டில் கொடுத்தா அப்படியே லிஃப்ட் ஆகும். இது ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளே வராதுங்க. இது வந்து அதான் இது வந்து FPVயில் வந்து எப்பயுமே வந்து அந்த 0 to 100 நம்ம டப்பு போயிட்டு வரதுக்காக ஸ்ப்ரிங் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்கு வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அந்த நெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம், டைட் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த டிஃபால்ட்டான பொசிஷன் இந்த மாதிரி இருக்காமல் இப்படி இருக்கும். ஸோ நான் இப்படி நம்மளே பண்ணலாங்களா? ஆமாம். இது வந்து இப்போ 0ல் இருக்குது. நான் இப்போ மேனுவல் மோடில் ஸ்விட்ச் பண்ணுறேன்னா அந்த ரோலு ஃப்ளிப்லாம் அடிக்கணும்னா நான் இப்படி கொடுத்தனா 100 உடனே போயிடும். ஸோ அப்போ வந்து ட்ரோன் வந்து ஃபுல் த்ராட்டில் மேலே போவோம். அங்கே போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் 0ல் எழுத்துனா அங்கேருந்து ஃபாலோ ஆகும் ட்ரோன். நமக்கு இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க. ஓகே, இது ஒரு SD கார்டு. நம்ம இதில் என்ன பார்க்குறோமோ அது வந்து இதில் ரெக்கார்ட் ஆகிக்கும். சேஃப்டியாக இருக்கும். ட்ரோன் ஏதாவது கிராஷ் ஆச்சு அப்படின்னாலுமே இதில் வந்து பார்த்துக்கலாம் எங்கே இருக்குன்னு ட்ரோனு சொல்லிட்டு இதில் பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு என்னன்னா இந்த காலத்தில் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளோட ஐக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்குமே வந்து நம்ம ஸ்பெக்ஸ் போட்டுருக்கவங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு கண்ணில் வந்து ப்ளஸ் இருக்குது, ஒரு கண்ணுக்கு மைனஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இப்படி மூவ் பண்ணிட்டு அப்புறம் இங்கே கீழே இருக்குது அப்படியே டயலை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணால் அந்த பாயிண்ட் பவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து சென்சாருங்களா? நம்ம இது போட்டுருந்தோம்னா இதுதான் சென்சாரு, மேலே இருக்கிறது சென்சாரு. ஓகே, ஓகே. ஸோ நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இது எம்டி ஆகிடுச்சுன்னா ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கும். இது வந்து மற்ற ட்ரோனோட லிங்க் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் ஆகும். ஓகே, ஓகே. இது வந்து பேரிங் பட்டன் மாதிரி. இது ஆனால் இதை பற்றி யாருமே இன்னும் பேசல. ஓகே, ஓகே. நானே வந்து ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி தான் இது ஒரு வாட்டி கண்டுபிடிச்சேன். காகுல்ஸ் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2லாம் பார்த்துருக்கேன். நிறைய பட்டன்ஸாக இருக்கும். அப்போ கொச்சன்னு இருக்கும். இது வந்து டச் பேடு, கரெக்டாக ட்ராக் பேடு. இது வந்து நமக்கு உள்ளே வந்து நம்ம டச் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் நீங்கள் காகுல்ஸ் மாட்டிட்டு அந்த விரல வச்சு இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து பவர் வந்து டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இன்னொரு காகுல்ஸ் யாருன்னா வந்து லைஃப் எடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் காகுல்ஸுக்குள்ள இது வந்து நம்ம மொபைல் வந்து ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டா ஸோ நம்ம பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம ட்ரோன் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும், அப்படி வியூ பார்க்கணும்னா ஸோ அவங்க வந்து மொபைல் வந்து நம்ம டைப் சி போட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்டா அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டு அவங்க பார்த்துக்கலாம். ஸோ என்ன லைவாக நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபேன் இருக்குல்ல ப்ரோ இதில் முன்னாடி? ஆமாம், இதில் ஃபேன் வந்துட்டு இருக்கு, 2 ஃபேன் இருக்கு. இது கொஞ்சம் ஹீட் ஆகும் கூட. இது வந்து நம்ம போட்டுட்டு இருக்க மாதிரி ஸ்க்ரீன் இருக்கனால ஹீட் ஆகுது. ஆமாம். இது வந்து ஒரு சில டைமில் ஓவர் ஹீட் ஆகுது. அதுவே வந்து இண்டிகேஷன் சொல்லும் உள்ள காகுல்ஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வந்து கழட்டி கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து RC1. இது வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக கொடுத்துறான். இப்போ RC2 வந்து ரொம்ப ஜாய்ஸ்டிக் மாதிரிலாம் இருந்தது. இந்த இடத்துல அதில் அந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துறான். இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது. இது வந்து இது ஓட்டுறதே கஷ்டம். அது வந்து நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம நார்மல் ட்ரோனை எப்படி நம்ம மேலே லிஃப்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு சிங்கிள் ஹேண்டில் கொடுத்துட்டான். ஓகே. ஸோ ஆக்சலரேஷனுக்கு மட்டும் இது கொடுத்துட்டான். இதுதான் வந்து ஆக்சலரேஷன். இது ஆக்சலரேஷன் கொடுத்து நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அழகாக ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ இப்படி இது பண்ணால் பேக்கில் வரும். அதே மாதிரி லெஃப்ட் ரைட். ஆனால் இது கண்டிப்பாக ஆப்ஷனலாக வச்சுருந்தா யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆமாம், கம்பல் பண்ணி சேல் பண்ணா. இதை வந்து ஒரு தனியாக கொடுத்துருந்தானா யாருமே இது வந்து வானதுலேருந்து ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணி. இது நிறைய பேர் எல்லாருமே சொல்கிறது இதுதான், இது யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதுக்குமே நான் வீடியோ கோசம் தான் இது வந்து நான் பேக் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன், இல்லை வீட்டில் தான் வச்சுட்டு வந்திருப்பேன். ஓகே, இது வந்து லித்தியம் அயான் பேட்டரி தானே ப்ரோ? எப்படி ப்ரோ ஒரு ஃப்ளைட் டைம் எப்படி கிடைக்குது உங்களுக்கு ட்ரோனுக்கு? நம்ம நார்மல் மோட் ஸ்போர்ட்ஸ் மோடில் ஃப்ளை பண்ணால் ஒரு மேக்ஸிமம் 10 minutes அந்த மாதிரி கிடைக்கும். இந்த 10 நிமிஷம் தாராளமாக கிடைக்குது. அவ்வளோதான் ப்ரோ கிடைக்குது? ஆமாம், நார்மல் மோடில் இல்லை, இதுதான் அதிகம். FPVலே வந்து நிறைய பேர் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் வந்து மேவிக் சீரிஸ் ட்ரோன் வச்சிருப்பாங்க. இப்போ மேவிக் 3 இப்போ Air 3 கூட ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. எல்லாம் 40 minutes ஃப்ளைட் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து மோட்டர் வந்து கம்மி பவர் தான். ஸோ பொறுமையாக பொறுமையாக இருப்பது. இது FPV மோட்டருக்கு பயங்கரமான வேலை இருக்கும். எப்படி ப்ரோ கனெக்ட் பண்ணுறீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு எதை என்ன பண்ணணும், எதை ஆன் பண்ணணும், எதை கனெக்ட் பண்ணணும், எதை ட்ரோன் நம்ம DJI எல்லாமே ஆன் பண்ணுற மாதிரி தான். ஆமாம், ஒரு பட்டன் இன்னொரு லாங் ப்ரெஸ்ஸு. ஸோ அவ்வளோதான், ட்ரோன் இதுவாகிடும். ஸோ இதுக்குமே அதே தான், எல்லாமே சேம் தான். DJI பொறுத்த வரைக்கும் அதே மெத்தட் தான். ஒரு ப்ரெஸ் அப்புறம் லாங் ப்ரெஸ். நான் ஆல்ரெடி பேர் பண்ணனால ஈஸியாக பேர் ஆகிடும். இது ஒன்றும் ஓகே பெரிய இது காம்ப்ளிகேட் இல்லை. நார்மலாக அதேமாரி இது பண்ணிட்டாலே அதுவே கனெக்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு என்ன ப்ரோ எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க? காகுல்ஸ் மாட்டிட்டீங்க, நான் அப்பெல்லாம் ஆன் பண்ணிட்டீங்க. ஓகே, நார்மலாக இது பண்ணுற மாதிரி தான். இந்த ஃப்ரண்ட்டில் எந்த பட்டன் யூஸ் பண்ணல இப்போதைக்கு? இல்லை. ஓகே, கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், அது விண்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கும். ஓகே. ஸோ அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கஷ்டப்படும். ஓகே, இப்போ காகுல்ஸ் மாட்டியிருக்கனால
அந்த காகல்ஸ் அது ட்ரோன் என்ன பார்க்குதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் கரெக்டுங்களா? ஆமாம், எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ தானே. ஆமாம். Never break, always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, live the grind, I could change, in my mind, pick a lane, commit and climb, the only way to win it life. I never miss, that's fact, taking big swings, put your hand to the bat, put me in the ring, you'll go out in a bag, cause I sing what I mean and I bring it to the mad light. Ain't got time to kill, I got time to feel, I took the red pill, I know life's short so I wanna live real, but how's it supposed to feel? How's it supposed to feel? இப்போ மோடில் நார்மலில் தானே ப்ரோ இருக்குது? நார்மல் மோடில் தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக பண்ணுங்க. ரைட்டு இன்னும் ரைட்டு ரைட்டா அப்படியே திரும்பி வாங்க நம்ம பக்கமே. ஹோம் பாயிண்ட்டு அழகாக அப்படியே அதிலே காட்டுது. ஆமாம் எச்சுன்னு காட்டும். ரெக்கார்ட் ஆகுதா? கேமரா வாடகைக்கிறது நீங்கள் தானே? ஆமாம். கேசட்டை மறந்துட்டீங்க. ஓட்டிங்களா? ஐயோ. ஓகே. இப்போ தான் ரெக்கார்ட் ஆகுது. என்ன ப்ரோ ஃபாஸ்ட்டாக போகுது? ப்ரோ பொறுமையாக நீங்கள் பொறுமையாக ப்ரோ இருங்க இந்த கண்ட்ரோல் மட்டும் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. அது பாட்டு போயிட்டு இந்த ரிட்டர்ன் டு ஹோம் ஆகுது. ஓ பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. ஆஹா, ஓகே. எங்களோட சம்மந்தமே இல்லை, அது ரிட்டர்ன் டு ஹோம் தான் ஆச்சு. ஓகே. அது இங்கே தானே டேக் ஆஃப் பண்ணோம். இங்கே தான் வந்துச்சு. அதுதான். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க FPV ஃபூட்டேஜஸ்லாம் நம்ம ப்ரோ வந்து பயங்கரமாக ஆப்ரேட் பண்ணியிருப்பாரு, என்கிட்டையும் கொடுத்தாரு. நான் இப்போ தான் ரீசெண்டாக அந்த RPC கோர்ஸ் போனதுனால கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஆனால் ப்ராக்டிஸ் தேவை. சிமுலேஷன் இருக்குல்ல ப்ரோ? சிமுலேஷன் சாஃப்ட்வேரும் இருக்குது. நிறைய ஸ்டார்டிங்கில் அது கொஞ்சம் பண்ணுறது பெஸ்ட்டு. அதில் பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.